ஐயா வணக்கங்க. வணக்கம். கலர் கலரா நிறைய பொருள் வச்சிருக்கீங்க. இது எதுக்காக உபயோகப்படுது, பயன்படுதுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. இது குடுவை கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு குடுவைன்னு சொல்றது பேரு. குடுவை அப்படின்னாக்கா இது எதுக்கு பயன்படுதுன்னு கேட்குற. இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 100கணக்கான மூலிகை வச்சிருக்கிறோம். 108 மூலிகை இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள மைய சக்கரம் தகடு வச்சிருக்கிறோம். இது என்ன செய்யும், எப்படி என்ன பண்ணோம்னா, தொழில் இல்லாமல் ரொம்ப கடையில் ஒரு மளிகை கடையிலையோ அல்லது ஒரு பேக்கரியிலையோ மற்றவங்கள் கடைகளில் ஹோட்டல் கடையிலையோ துணி கடையிலையோ சவுளி கடையிலையோ அந்த மாதிரி எந்த ஒரு கடைகளாக இருந்தாலும் சரி, அந்த கடைகளில் ரொம்ப நல்வடைஞ்சிருக்குது, கடை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, கஷ்டத்தில் இருக்கிற சாமின்னு சொன்னாங்களா, இதை கொண்டு போய் கட்டினாங்களா அந்த கடைக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் ஃபுல்லாக தீர்ந்துடும். அதுக்கு ஒன்று வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி கலசம் மாதிரி வாங்கி இதில் விதவிதமாக ஒவ்வொரு வேலைக்கும் இருக்குது. எதிரியில் கட்டலாம், தொழில் ஓடும், சனவசியம், தொழில் விஷயம், வியாபார விஷயம், இதெல்லாம் இதில் இருக்குது. இது பூராமே தொழிலுக்கு சனவசியம் பண்ணுறதுக்கு கடைகளுக்கு மட்டும் இது ரொம்ப விசேஷமானது. இந்த விஷயங்கள் ரொம்ப விசேஷமானது. ஆனால் 100% நாம் என்ன பண்ணுறோம்னா, எல்லார் மாதிரி காட்டுறது ஒன்று, கொடுக்கறது ஒன்றுலாம் யாருக்கும் நம்ம இல்லை. இது வரைக்குமே நம்ம செய்யலை. நம்ம வீடியோவை பார்த்த வரைக்கும் யாருமே நம்மளா குறை சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்கல. நம்மகிட்ட வந்தவங்களுக்கு யாருக்கும் குறையாக நான் நடந்துக்கிறது இல்லை. உண்மையாக நம்ம நெஞ்சுக்கு நேர்மையாக அந்த தெய்வத்துக்கு சாச்சா நம்ம நேர்மையாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது ஒரு வியாபாரமாக பண்ணலை. ஒரு கோயில் ஆலயத்துக்கு 10 பேர் அந்த கோயிலுக்கு போனோம், நல்லா இருக்கிற சாமி அப்படின்னு சொன்னாங்களாவே நம்ம மகிழ்ச்சி ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒவ்வொரு பொருள்களும் நம்ம சேர்க்கி, நம்ம கொல்லிமலையிலேருந்து, கேரளாவிலேருந்து, பருவதமலையிலேருந்து, பச்சைமலையிலேருந்து, பாலமலையிலேருந்து ஒவ்வொரு மலையிலையும் போய் நம்ம மூலிகை எடுத்து நம்ம கண்ணார கூடவே கூட எடுத்து நாமளே கொண்டு தயார் பண்ணக்கூடியது இந்த வேலைகள்லாம். ஒவ்வொருத்தரும் சும்மா டூப்ளிகேட்டாக ரெடிமேட் ஷர்ட் வாங்கி போகிறதுக்கும் சொந்தமாக தைச்சி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இது ரெடிமேட் ஷர்ட் இல்லை, இது சொந்தமான பொருள். இந்த பொருளை கொண்டு போய் வச்சு வேலை செய்யலாம்னா தூக்கிட்டு எஞ்சிப்ட்டு சொல்லிட்டு எஞ்சிப்ட்டு உன் காசு என்ன கொடுத்து வாங்கிட்டு போன்றேன். சேலம் மாவட்டம் மேச்சேரி. இது சேலம் மாவட்டத்துக்கு உள்பட்டது. ஆனால் மேச்சேரி ஒன்றியத்திலிருந்து 11 கிலோமீட்டர், கூனாண்டியூர் மெயின் ரோடு, உப்புப்பள்ளம், மூஞ்சக்காடு, செந்தூரம், முருகன் கோயில் கேட்டால் ஆட்டோ ஸ்டாண்டில் மேச்சேரியில் இருக்கிற அனைத்து ஆட்டோவையும் கேட்டால் 250 ஆட்டோக்காரர் சொல்லுவாங்க. ஆட்டோக்காரர்கிட்ட போய் சொன்னீங்களாவே எந்த ஒரு லேடிகளாக இருந்தாலும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, சென்ட் வந்தாலும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாவு காலம், இருட்டு காலம், பகல், நைட்டு, எந்நேரம் வேணாலும் வராங்க, எந்நேரம் வேணாலும் போகிறாங்க. அமாவாசை தேதியில் எந்நேரம் வராங்க போகிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு. இங்கே கோயிலை சுற்றி கேமரா, இந்த கடைக்கு முன்னாடி பார்வையில் வைக்கணும். வீடாக இருந்தாலும் பார்வையில் வைக்கணும், பார்வைப்படணும். அதனால பார்வை அப்பதான் சனங்கள் இருக்கக்கூடிய பகுதி. நீ வாங்கிட்டு போய் எல்லாம் பார்ப்பாங்க, ஜனங்க பார்ப்பாங்க, மந்திரம் பண்ணி வச்சிருக்கான், அதை வச்சிருக்கான், இதை வச்சிருக்கான்னு சொல்லுவாங்கன்னா இது வாங்க வேண்டாம். இது பப்ளிக்கா பண்றோம். கண்ணோம்பல், கந்திஷ்டி, பில்லி, சுனி, ஏவல், எதிராளி, பகையாளி, தொந்தரவு நீங்கிறதுக்கு தான் கடை வியாபாரம் ஆகுறது தான் இதை பண்றோம். இதெல்லாம் வைக்க முடியாது, அதை வைக்க முடியாது, இதை வைக்க முடியாதுன்னா வர வேண்டியதே இல்லை. ஆனா 100% வேலை செய்யும். 100% தான் நம்ம கேரண்டி கொடுக்குறோம்ல, அதை பத்தி பேச வேண்டியது அவசியமே இல்லையா? கண்டிப்பாக நம்ம தான் கொடுத்த நடந்த காசு இல்லையே திருப்பி கொடுக்குறோம். இது எதுக்கு பேசணும்? அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. கோயிலுக்கு வருவோம், இறைவனுடைய அருள் பெற்று போக உங்களை அன்போடு கேட்குறேன்.